எம்பெருமானின் ஆத்மபந்துக்களுக்கு ஆசீர்வாதம். நாம் ஏன் கடவுளை வணங்க வேண்டும்? ராமானுஜசி அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் மகான் பிரார்த்திக்கணும், போன வரணும், செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்து வாழ்ந்திருந்தா. அப்போது நாத்திகன், நாம் ஏன் சாமி கடவுளை வணங்க வேண்டும்? நான் தான் டெய்லி போகிறேன், உடனே வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன், போகிறேன், என் உழைப்பு எங்கே, என் கைகால் எப்படி இருக்குது அப்படின்றான். ராமானுஜன் சிரிச்சுன்னு அது வாசம் தான். முதல்ல ஒன்று கைகாலெலாம் ஒழுங்காக கொடுத்து இயக்கம் இயங்குது பாரு, அதுக்கு நீ நன்றி செலுத்தணுன்னார். ஏன்னா நிறைய பேர் உலகத்தில் கைகால் இல்லாமல் கண் தெரியாமல் ஊனமாக இவ்வளோ பேர் பிறக்கிறாங்க. அதுக்கு உனக்கு கைகாலை கொடுத்து உணர வச்சு உணர்ந்து பணம் சம்பாதிக்கிறவர், அது ஒரு வகையில் நன்றி செலுத்தணும். பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு மேலாக என்ன, தாய் தெய்வத்துக்கு சமமானவர்கள். கிடைச்ச பணத்தை நல்லபடிக்க நல்லதுக்கு செலவு பண்ணுற பாரு, அதுக்கு நன்றி செலுத்தணும். விதை விதைச்சாலும் அந்த விதை பயிராட்டு மழை பெஞ்சு அதுக்கு நல்ல உரத்தை போடுவதற்கு உண்டான வழிகாட்டி செய்கிற, அதுக்கு நன்றி செலுத்தணும். எல்லாத்துக்கு மேலே குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மன அமைதியாக வாழ, அதுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி கடவுளை வணங்க வேண்டும். இவ்வளோ நன்றி செலுத்த மட்டும் இல்லை, கடவுளை வணங்குவதற்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு எம்பெருமானார் சொன்னோடனே, அதே சமயத்தில் பகவான்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கலை. நீ திருப்பி வருவே செய்யன்றதுக்கு இல்லை. நீ அப்படி இருந்தாலும் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளை கோவப்பட்டாலும் பிள்ளைக்கு வேண்டியதை கொண்டு போய் செய்வாளாம். அது ஒரு கதை. ஒரு பையன் வீட்டில் போய் சண்டை சச்சரவு போட்டு அப்பா அம்மாட்ட கொஞ்சம் வெளில போயிட்டான். அவன் போய் சத்திரத்தில் போயிட்டான். சத்திரத்தில் அன்றைக்கி ராத்திரி தயிர் சாதம் சாப்பாடு பிடிக்காது. தாயார் அவன் இட்லி பிடிக்கும்னு வீட்லேயும் இட்லி சமைச்சு வந்து அங்கே இருக்க பரிசாரர்கிட்ட கொடுத்து, என் பையனுக்கு தயிர் சாதம் பிடிக்காது, அவனை இட்லியை போடுங்கோ, அப்போ தான் சாப்பிடுவானாலாம். இவன் தாயை மறந்தான், தாய் இவனை மறக்கிறப்பாள். அதான் தாயாகவும் தந்தையாகவும் எம்பெருமான் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பான்றது ஒரு சின்ன கதை, ஒரு விளக்கம். அதனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, கொடுத்த வாழ்க்கையை நாம் நன்றி செலுத்துவதற்காகவே இறைவனை கட்டாயம் உறுதியாக வணங்க வேண்டும். நாத்திகனாக இருந்தால் அவனுக்குன்னு கஷ்டம் வச்சு கதை முன்னு கற்றுவான். இல்லை அவங்க வீட்டில் குடும்பத்தில் அம்மா அப்பாவோ மனைவியோ என் பிள்ளை நல்லா இருக்கணும், வீட்டுக்கார நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதனால் எல்லாம் மேடை பேச்செல்லாம் ஏட்டி சொற்கா கறிக்கதோ அந்த மாதிரி மேடையில் பேசுகிறது, மக்கள் நம்மளை மதிக்கணுன்றதுக்காக பேசக்கூடிய பேச்சு எதுவுமே ஈடுபடாது. தர்மம் என்பது உண்மை, சத்தியம் என்பது உண்மை, பரம்பொருளான சிவன் நாராயணன் என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. புரிந்து பயனடைந்து பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.